பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோமியனான அகியாவை கொண்டு நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாலமோனின் மகன் ரெகோபெயாம் ராஜாவாகி கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்தபோது தேசத்தில் யோசேப்பின் வம்சத்தாரின் காரியங்களை எல்லாம் விசாரித்து கொண்டிருந்த யெரொபெயாம் என்னும் விசாரணைக்காரனுக்கு அகியா என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லியதாவது, இந்த ராஜ்யபாரத்தில் 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேல் சபை அனைத்தும் ராஜாவாகிய ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணினான். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்கள் கொடுத்த துர் ஆலோசனையின்படி ஜனங்களை கடினமாக நடத்தினான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனதால் கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. இதனால் இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலர்கள் எல்லாம் கேள்விப்பட்ட போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை மொத்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூத கோத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்று தம்முடைய மகிமை விளங்க பண்ணவே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி செங்கடலை பிளந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் கர்த்தர். அதேபோல் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் கடந்து செல்ல முற்பட்ட போது சீகோன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். எனவே கர்த்தர் ஏற்கனவே மோசேக்கு அந்த தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் சீகோனையும் சகல ஜனங்களையும் அவன் தேசத்தையும் முறியடித்தார்கள். கர்த்தரால் இப்படி நடந்தது. இப்படியாக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக எவருடைய வாழ்க்கையிலும் இப்படியான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றும்படியாகவும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக நமக்கு எதிராக சத்துருக்களை உருவாக்குவார். சத்துருக்களின் இருதயத்தை கடினப்படுத்துவார். சத்துருக்களுக்கு நாம் சொல்லாத செய்தியையும் தப்பான வதந்தியான செய்திகளையும் துர்செய்தியையும் துர் ஆலோசனைகளையும் கொடுக்க செய்வார். பிரச்சனை வரும், கலகம் வரும். ஆனால் அதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாது இருந்து அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றும்படியாக இப்படி உறுதியான காரியங்களை செய்து அதிலிருந்து நம்மை ஜெயம் பெறச் செய்து தம்முடைய மகிமையை விளங்கச் செய்து அவருடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். எனவே அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களும் இப்படியாகத்தான் நடைபெறும். காரணம், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம், திட்டம். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் வேதனையான சோதனையான காரியங்களும் இப்படியாக உம்முடைய திட்டத்தின்படியாக நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருந்து பொறுமையோடு
விசுவாசத்தோடு காத்திருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுதலை காணக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.